ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு ஜேர்னி வித் மருது. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பாய்ஸ் எப்படி இருந்தா கேர்ள்ஸ் வந்து விபூதி அடிப்பாங்க, கழட்டி விடுவாங்க, ஏமாத்துவாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் காலேஜ் படிக்கும்போது. அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். எங்க கிளாஸ் பொண்ணு தான், கிளாஸ்மேட் தான், லவ் பண்ணிட்டு இருந்தான். பட் அந்த பையன் லவ்வே சொல்ல மாட்டான், சரியாவே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான், பியூர் நைஸ் கையா இருந்தான். ஸோ அந்த பொண்ணு எதிர்பார்த்துச்சு, அவன் வந்து சொல்லுவான் சொல்லுவான்னு எதிர்பார்த்துச்சு. பட் அந்த பையன் போயிட்டு லவ் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி ரொம்ப வருஷம் போயிட்டு இருக்கு. அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவான். ஸோ நிறைய மீன்ஸ் அசைன்மெண்ட் எழுதி கொடுக்கறது, அந்த பொண்ணை ஃபாலோ பண்றது, பேசுறது, பேசிட்டே இருப்பான் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு. பட் ப்ராப்பரா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான் லவ்வை. அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே போதர் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த பொண்ணுக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்டே வரல. அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லயே தான் அந்த பொண்ணு அவனை வச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல இவன் வந்து ஒரு ஒரு ரீசன் தேடிட்டே இருக்கான், ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டே இருக்கான். என்னன்னா, நம்ம இப்ப சொல்லிடலாம், அப்புறமா சொல்லிடலாம், லவர்ஸ் டே வருது, லவர்ஸ் டே ப்ரொபோஸ் பண்ணிடலாம், இல்ல அவன் பர்த்டே வருது அப்போ வந்து ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு காரணத்தை தேடிட்டே இருக்கான் லவ் சொல்றதுக்கு. பட் கடைசி வரைக்கும் சொல்லல. அப்பதான் ஒரு பிளே பாய் ஃப்ரெண்டு வரான். ஸோ அவன் வந்து வேற கிளாஸ் பையன். அவன் வந்து அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்றான். அந்த பொண்ணு வந்து ஓகே சொல்லிடுறான். ஆனா இந்த பையனுக்கு, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி, என் ஃப்ரெண்டு இருந்தா இல்லையா நைஸ் காய், அவனை வந்து நீ வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்டான். அந்த பிளே பாய் ஃப்ரெண்டு அப்ரோச் பண்ணா. அந்த பிளே பாய் ஃப்ரெண்டுக்கு இவ ஓகே சொல்லிட்டான். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. போகும்போது அவன் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துவான் அந்த பொண்ணை, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான், பட் ஹெல்ப் பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். பட் உருகி உருகி அந்த பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணிட்டு இருந்தான், அந்த பிளே பாய. இவன் வந்து வாண்டடா போயிட்டு ஹெல்ப் பண்றது, எந்த டைம்ல கூப்பிட்டாலும் போய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ ஒரு இளிச்ச வாயன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா பொண்ணுங்க லவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவன் அப்படிதான் இருந்தான். நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம், பட் கேட்கல அவன். அந்த மாதிரி இருந்தான். ஆனா அந்த பொண்ணு மதிக்கவே இல்லை அவனை. பட் அந்த பொண்ணுக்கு அந்த பிளே பாய் பையன் மேலதான் ஃபுல் அட்டென்ஷன் இருந்தது. ஸோ அந்த பிளே பாய் பையன் வந்து அந்த பொண்ணை ஏமாத்துவான், அமௌண்ட் வந்து வாங்குவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அழ வைப்பான். ஸ்டில் அந்த பொண்ணு அந்த பிளே பாய் பையனை தான் லவ் பண்ணுவான். பட் இவன் வந்து வாண்டடா போய் அமௌண்ட் கொடுக்கறது. அவங்ககிட்ட அமௌண்ட் இல்லைனாலும், அந்த நைஸ் காய் இருந்தான் இல்லையா என் ஃப்ரெண்டு, அவன் அமௌண்ட் இல்லைனாலும் அவங்ககிட்ட பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கியாவது அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டியில இருந்தான். அந்த பிளே பாய் பையனுக்கும் இந்த நைஸ் காய் என் ஃப்ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த பிளே பாய் ஃப்ரெண்டு வந்து எந்த ஹெல்ப்புமே அந்த பொண்ணுக்கு பண்ண மாட்டான். இவன் வந்து வாண்டடா எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான், நைஸ் காய். ஸோ அந்த பிளே பாய் வந்து அவகிட்ட இருந்து காசு வாங்குவான். இந்த பையன் இவங்கிட்ட காசு இல்லைனாலும் கடன் வாங்கியாவது அந்த பொண்ணுக்கு கொடுப்பான். இந்த பையன் பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்துட்டு இருப்பான், காஸ்ட்லியான கிஃப்ட். பட் மதிக்க மாட்டான். ஆனா அந்த பிளே பாய் வந்து எந்த கிஃப்ட்டுமே கொடுக்க மாட்டான். சின்னதா ஒரு ரோஸை கொடுத்து சீன் போட்டு போயிடுவான். ஸோ இதுதான் அந்த பிளே பாய் பையனுக்கும் அந்த நைஸ் காய்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அந்த பிளே பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட நல்லா காசை கறந்துட்டு, பிசிக்கலி பினான்சியலி நல்லா ஏமாத்திட்டு கட்டி விட்டான், பிரேக்கப் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுது கெஞ்சுறான், என்ன ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான் அந்த பிளே பாய் கிட்ட. பட் அந்த பிளே பாய் வந்து போயிடுறான், யூஸ் பண்ணிக்கிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட் ஜோன்ல ஒரு பையனை வச்சுட்டு இருந்தா இல்லையா என் ஃப்ரெண்டு நைஸ் காய். ஸோ அந்த பையன்கிட்ட வரான், வந்துட்டு அழுது புலம்புறான், நான் அவனை எப்படிலாம் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சோக கதையெல்லாம் இந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த பையன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பிட்ட போடுறான். இவன் வந்து ஒழுங்காவும் அப்ரோச் பண்ணல, சரியாவும் லவ் சொல்லல. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, லவ் சொல்லி அப்ரோச் பண்ணிருக்கலாம். பட் மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லயே தான் பேசிட்டு இருக்கான். ஸோ அதை தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள அவன் போகவே மாட்டான். பிகாஸ் அவன் நைஸ் கா, இன்ட்ரோவர்ட்டா இருக்கான் இல்லையா. ஸோ அதனால ஒரு நாள் அந்த பிளே பாய் வரான், அந்த பொண்ணு கிட்ட அப்ரோச் பண்றான். அந்த பொண்ணு இவனை விட்டு மறுபடியும் அந்த பிளே பாய் கிட்டே போறான். நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த பிளே பாய் வந்து காட்டி விட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும். ஸோ மறுபடியும் அந்த பொண்ணு இவன் நைஸ் கை கிட்ட வரான். மறுபடியும் அவன் அந்த பிளே பாய் வரான், மறுபடியும் அந்த பொண்ணு அவன்கிட்ட போறான். அவன் பிரேக்கப் பண்ணிடுறான், மறுபடியும் நைஸ் கை கிட்ட வரான். ஸோ இதே மாதிரி ரொட்டீனா போயிட்டு இருக்கு. பட் இந்த பையன் சரியா லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான், லவ்வே காட்ட மாட்டான். லவ்னா என்னன்னு தெரியல அந்த பையனுக்கு, அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லயே தான் இருக்கான். ஸோ பிளே பாய் வந்து நல்லா யூஸ் பண்றான், நல்லா பிளே பண்றான். ஸோ அதனால அந்த பொண்ணு வந்து அவன் எவ்வளவுதான், அந்த பிளே பாய் எவ்வளவுதான் அந்த பொண்ணு கஷ்டப்படுத்தினாலும் மறுபடியும் மறுபடியும் போயிட்டே இருக்கான். பட் இவன் வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியான கிஃப்டை கொடுக்குறான், காசு செலவு பண்றான், ஹெல்ப் பண்றான். பட் இந்த பையன் மேல அந்த பொண்ணுக்கு லவ்வே வரல. ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்லயே தான் வச்சிட்டு இருக்கான். நைஸ் காய்னா யாரு? அந்த ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கவங்க. ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கவங்க தான் நைஸ் காய். ஸோ பொண்ணுங்க வந்து நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க வந்து நைஸ் காயா இருக்கீங்க, நீங்க அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனாலதான் அவங்கள வந்து ஃப்ரெண்ட் ஜோன்ல போடுறாங்க. சேஃபா இருங்க. சரி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வு?
ஸோ நைஸ் காயெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைஸ் காயில இருந்து நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறணும். நைஸ் காய் மீன்ஸ் வீக்கா இருக்கவங்க தான் நைஸ் காய். ஸோ அதுல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும். ஸ்ட்ராங் மீன்ஸ் ஆல்ஃபா மேல்னு சொல்லுவாங்க இல்லையா? பிசிக்கலி, மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஒரு ஒரு மேல் மாதிரி பிஹேவ் பண்ணணும். சைல்டிஷா பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் ஆல்ஃபா மேல். அந்த மாதிரி மாறினா மட்டும்தான் அந்த பொண்ணு உங்களை சேஸ் பண்ணுவா, லவ் பண்ணுவா, எல்லாமே கொடுப்பா. நீங்க நைஸ் காயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா விபூதி தான். ஸோ ஆல்ஃபா மேலா எப்படி மாறணும் அப்படின்றதுக்கு வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு தெளிவா போடுறேன். ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து சொல்றேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் எந்த ஜானர்ல வீடியோ போடணும் அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ நான் அந்த மாதிரி போடுறேன். இந்த வீடியோல ஏதாவது குறை இருந்தா, ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா கீழே நீங்க சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச்.